ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக இம்மார்டல் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டேய், என்ன மாதிரி ஒரு அழகான பையனும் அருண்குமார் பிரசன்ஸ். என்ன மாதிரியான கடன் தரல பாப்போம். எல்லாரையும் விட அழகான ஒரு பொண்ணும். யார் இது? கயடு லோவரா? அது லவ் மூவி போல இருக்கு. ஒரே வீட்டுல பக்கத்து ரூம்ல பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்? வைத்தறிச்சலா இருக்கும். இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க. நீ எப்படியோ தப்பா தான் கேட்ப. லவ் மூவி தான் போல இருக்கு. உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் இல்ல, என் ரூம்ல ஒரே கொசு தொல்லையா இருக்கு. இந்த ரூம்ல வவ்வால் தொல்லையா இருக்கும். பரவாயில்லையா? என்னமோ டிஃப்ரெண்டா கொண்டு வராங்க. ஏங்க, யாருங்க இது? பயமா இருக்குங்க. பேய் படமா என்ன? லவ் மூவி மாதிரி வந்து இருந்துச்சு, திடீர்னு பேய் படம் மாதிரி போகுது. என்னது இது இவ்வளவு பெருசா இருக்கு? இம்மார்டல். என்னது இது? ஏதோ டக்குன்னு ஏதோ மிருகம் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஓகே, டீசர் பார்த்தாச்சு. நான் கூட ஏதோ லவ் மூவின்னு நினைச்சேன். இவங்க என்னன்னா கடைசியில வந்து ஏதோ மான்ஸ்டர் மாதிரி ஏதோ கொண்டு வந்து வேற மாதிரி என்னமோ முடிக்கிறாங்க. எனக்கு டக்குன்னு ஒண்ணுமே புரியல. ஸ்டார்டிங்ல வந்து டீசரை பார்க்கும்போது நார்மலா வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கொண்டு போனாங்க. நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி கொண்டு போய் அப்பப்ப காமெடி வரும், அந்த மாதிரி தான் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு என்னமோ வந்து எல்லாரும் ஹீரோ ஹீரோயினும் பயப்படுற மாதிரி அந்த மாதிரிலாம் என்னமோ காட்டினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ சரி ஒருவேளை இது பேய் படமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அதாவது ஜிவி பிரகாஷ் சாரோட ஃபர்ஸ்ட் படமே டார்லிங், அதாவது அதுவும் ஒரு பேய் படம் தான். ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி கொண்டு போய் அது ஒரு பேய் படமா முடிச்சு, அது ஃபுல்லா காமெடியாவும் இருக்கும். அந்த மாதிரிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு லாஸ்ட்ல என்னமோ மான்ஸ்டர் மாதிரி ஒண்ணு கொண்டு வராங்க. அது என்னன்னே தெரியல. அது என்னமோ புதுசா ஏதோ மான்ஸ்டர் மாதிரி கொண்டு வராங்க. என்னன்னே தெரியல. படம் பார்த்தாதான் தெரியும்னு நினைக்கிறேன். அதான் அந்த மான்ஸ்டர் எப்படி வந்துச்சு, அது எதையுமே அவங்க அதுல மென்ஷன் பண்ணவே இல்லை. திடீர்னு ஒரு மாதிரி லவ் மூவி மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு என்னமோ ரெண்டு பேரும் பயப்படுற மாதிரி காட்டிட்டு கடைசியில் திடீர்னு இந்த மான்ஸ்டர் வர மாதிரி காட்டுறாங்க. இது என்ன மாதிரி இதுன்னே தெரியல. இது வேற ஏதாவது கனவா? கனவு அந்த மாதிரியா? இல்லாட்டி இந்த கனவா இருக்காது. ஏன்னா வந்து ஒரு கனவை வந்து படமா அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. இது எப்படி சாத்தியம்? இல்லைன்னா ஏதாவது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா? இந்த மாதிரி ஒரு மிருகம் வந்து யாரோ புதுசா கண்டுபிடிச்சு தப்பிச்சு வந்துருச்சா? இல்லாட்டி ஏதாவது வேற ஒரு காலகட்டம் அந்த மாதிரிதான் மைண்ட் செட் வருது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இது இல்ல மிருகம் இப்போ இல்லை. அதனால வந்து என்னென்னமோ மைண்ட் செட் வருது. இந்த மிருகம் எப்படா வந்திருக்கும், இந்த மான்ஸ்டர் எப்படிதான் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பார்த்தாதான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏதோ டிஃப்ரெண்டா கொண்டு போறாங்க. படத்தை பார்க்கும்போது இதை வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மான்ஸ்டர் வந்து எப்படி வந்துச்சு, அது உண்மையா இல்லாட்டி சும்மா இருக்கா அப்படின்னு தெரியல. அதெல்லாம் வந்து படம் பார்த்தாதான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே படத்தை போய் தியேட்டர்ல பார்ப்போம். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டிஃப்ரெண்டா கொண்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.